வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு கான்ஸ்டபிள் கனகம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஊர்ல காட்டு பகுதிக்கு யாருமே போகாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருப்பாங்க. அதை மீறி சில பொண்ணுங்க தெரியாம போய் அந்த காட்டு பகுதியில மிஸ் ஆயிடுறாங்க. அதாவது அந்த காட்டு பகுதியில போனாங்கன்னா அவங்க டோட்டலா மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்றதே தெரிய மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில கான்ஸ்டபிளா புதுசா அந்த இடத்துல ஒருத்தங்க சேர்ந்திருப்பாங்க. அவங்க இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே மாலினின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் தான் ஊருக்கு வந்து இறங்குறாங்க. எப்பவுமே அண்ணன் பிக்கப் பண்றதுக்காக வருவாரு. ஆனா அண்ணன் வரதுக்கு இன்னைக்கு லேட் ஆகுது போல. நான் வேணா வெயிட் பண்ணவான்ற மாதிரி கண்டக்டர் கேட்கிறாரு. இல்ல நானே நடந்து போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ நடந்து கூட போமா, ஆனா அந்த பகுதி வழியா போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே, நான் நார்மல் ரூட்ல போறேன்ற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பஸ் கொஞ்சம் தான் முன்னாடி வந்திருக்கோம். பார்த்தா அந்த இடத்துல தான் மாலினி அண்ணன் இருக்காரு. அவரோட பைக் ரிப்பேர் ஆகி தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உன் தங்கச்சி இப்பதான் இறக்கி விட்டேன், சீக்கிரமா போன்ற மாதிரிலாம் கண்டக்டர் சொல்லிட்டு போறாரு. இப்ப மாலினி நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல குடிகார பசங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மாலினி அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காங்க. எந்த வழியா போக கூடாதோ தெரியாதனமா அந்த வழியா இவங்க ஓடிடுறாங்க. அச்சச்சோ, இந்த வழியா போறா, நம்ம போக வேணாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேர் இங்கேயே நின்றுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தெரியாதனமா ஓடி வந்துடுறா. ஐயோ, இந்த இடத்துக்கு வந்துட்டுமேன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படியே கட் பண்ணி கான்ஸ்டபிள் கனகம் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. புதுசா வந்தவங்களுக்கு எதுக்காக அந்த பகுதிக்கு போக கூடாதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல, அதை பத்தி மத்தவங்க கிட்ட கேக்குறாங்க. மத்தவங்க சொல்லும் போது தான் விஷயம் தெரியுது. இதுக்கு முன்னாடியே அந்த பகுதி கிட்ட போய் நிறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க. ஒரு 4-5 பெண்கள் இது வரைக்கும் காணாம போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி புதுசா வந்தவரும் கேட்டுக்கிறாரு. இப்ப மாலினி அண்ணா ஸ்டேஷனுக்கு வராரு. என் தங்கச்சி காணோம் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க, அந்த காட்டு பகுதிக்கு தான் போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நாங்க என்னன்னு பாக்குறோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஹெட் கான்ஸ்டபிளா ஒருத்தர் இருக்காரு. இவர் பேரு ராஜீவ் அப்படின்றது. இந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்பவுமே சொம்பு தூக்குற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர் பேரு சத்யா அப்படின்றது. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. எங்க அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு வரல, புதுசா சேர்ந்தவ அதுக்குள்ள லேட்டா வர ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் கனகமா இருக்கும். குளிக்கலாம் பாத்ரூம் கிட்ட வந்தா அந்த இடத்துல பல்லி இருக்கு. எப்படி உள்ள போறது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஒரு லேடி வீட்ல வாடகைக்கு இருப்பாங்க. அந்த லேடி வராங்க. அதே மாதிரி சந்திரிகா அப்படின்ற ஒருத்தங்க வராங்க. இந்த சந்திரிகாவை பொறுத்த வரைக்கும் கனகத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க அந்த பல்லியை விரட்டி வர்றாங்க. சோ இது மூலியமா கனகம் குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவன் என்ன பல்லிக்கே இப்படி பயப்படுறா, இவ எப்படி போலீஸ் வேலை பாப்பா அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்காங்கல்ல, சந்திரிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கனகமோ குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் அக்கா தான் கனகத்துக்கு சாப்பாடுலாம் கட்டி தருவாங்க போல. இந்தமா சாப்பாடுன்ற மாதிரி தராங்க. இவங்க சாப்பாடுல ஒரு பகுதியை மட்டும் அங்க இருக்க திண்ணையில வைக்கிறாங்க. இப்ப காக்காவெல்லாம் வர வச்சு சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்திரிகா கேக்குறாங்க. எப்படியும் திருவிழாக்கு தானே வருவ, அங்க வச்சு மீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. இந்த ஊர்ல இப்போதைக்கு ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு போல. அதே சமயம் மெடிக்கல் கேம்போ நடந்துட்டு இருக்கு. வேற ஊர்ல இருக்க ஒரு டாக்டர் வந்து இங்க ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் லேட்டா தானே வந்தாங்க. ராஜீவும் சீக்கிரமா ரெஜிஸ்டர்ல சைன் போட்டு போன்னு சொல்றாரு. இவங்க சைனை போட்டுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுதான் நீ வர டைமான்னு கேக்குறாரு. சாரி சார், லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால தான் பொண்ணுங்களை இந்த போஸ்டிங்கே போட வேணாம்னு சொன்னேன். பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ராஜீவ் எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. வந்ததே லேட்டு, இங்க என்ன நின்னு பேசிட்டு இருக்க, சீக்கிரமா போய் டியூட்டியை பாருன்ற மாதிரி இவங்களை திட்டி அனுப்பி விடுறாரு. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பேசி அனுப்பி விடுறாரு. இன்ஸ்பெக்டர் அல்ல கை மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருல, இவர் பேரு சத்யான்னு சொல்லியிருப்பேன். இவருக்கு சுத்தமா கனகத்தை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே திருவிழா நடக்கிற பகுதியை நமக்கு காட்டுறாங்க. பிரசிடென்ட் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்டால நடக்க முடியாது போல, வீல் சேர்ல தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த இடத்துல கும்பிடலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள மைனர் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. இவர் பேரு ராம்பாபு அப்படின்றது. இவருமே பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. புதுசா ஒரு வாட்ச் வாங்கியிருப்பாரு போல. அந்த வாட்சை வச்சு ஒரு பொண்ணுக்கு இவர் வெளிச்சம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு விலகவே அந்த வெளிச்சம் அங்க இருக்க கனகத்து மேல பட்டுது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கனகம் கோவப்படுறாங்க. நான் வேற ஒரு பொண்ணு மேலதான் அடிச்சேன், நீங்க குறுக்க வந்துட்டீங்க, அப்படியே உங்க மேல அடிச்சாலும் என்ன தப்புன்ற மாதிரிலாம் இவன்
பேசுறான். ஆனா மத்த கான்ஸ்டபிள்ஸ் இந்த இடத்துக்கு வந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி அடிச்சு இவனை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. திருவிழால டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த குரூப்ல ஒருத்தங்களா தான் சந்திரிகா இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் பேர் அனுமந்த் அப்படின்றது. அனுமந்தம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க சந்திரிகாவை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பாப்ஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல, தெரியாதனமா இவங்க மேல இடிச்சிடுறாரு. அதாவது சந்திரிகா மேல இடிச்சிடுறாரு. நீ வேணும்ட்டே தான் இடிச்ச, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் வேணும்ட்டே என் மேல இடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சந்திரிகா சொல்றாங்க. டே உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் அவனை போட்டு திட்டுறாரு. அதே சமயம் கனகமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்திரிகா வா போலான்ற மாதிரி சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்குமே கோபமாயிருது. நடந்து போயிட்டு இருக்க சந்திரிகாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப சந்திரிகா நடந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரிகாவோட ஆன்ட்டி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கனகம் சமாளிச்சிடுறாங்க. ஆன்ட்டிக்கு இதெல்லாம் தெரிய வேணான்றதுக்காக தான் சமாளிக்கிறாங்க. இப்ப சாமி கும்பிடுறதுக்காக வராங்க. 4 நட்சத்திரம்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் சந்திரிகாவோட பர்த்டேவா இருக்கும். கனகம் இருக்காங்கல்ல, தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்காக கேக்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இத பாக்குற சந்திரிகாக்கு சந்தோஷமா இருக்கு. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. இதை தாண்டி கனகம் வந்து கல்லையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கலான்ற மாதிரி கல்லெல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் காட்டு பகுதி வழியா இவங்க பைக்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மிருகம் குறுக்க வந்துருது. கண்ட்ரோல் இல்லாம இவங்க பைக்கை கவுத்திடுறாங்க. ரெண்டு பேருமே மயங்கின மாதிரி இந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. எங்க விழுந்து கிடக்குறாங்கன்னா, எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுக்கு பக்கத்துல விழுந்து கிடக்குறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பையன் வந்து பிளாக் மேஜிக்லாம் பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவன் யாரு என்னன்றது கிளியரா தெரியல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கனகம் காலையில காயத்தோட ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னாச்சுன்ற மாதிரி ராஜீவ் கேக்குறாரு. நேத்து நடந்ததை பத்திலாம் சொல்றாங்க. ரெண்டு பேருமே கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சந்திரிகாவோட ஆன்ட்டி வராங்க. வந்தவங்க சந்திரிகாவை நேத்து நைட்ல இருந்து காணோன்ற மாதிரி சொல்றாங்க. எது நேத்து நைட்ல இருந்து காணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கீழே விழுந்ததுல கனகத்துக்கு தான் கொஞ்சம் பெரிய அடியா பட்டிருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. டாக்டருமே ஊசி போடணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஊசினா பயம்ன்ற மாதிரி இவங்க விலகி போயிட்டு இருக்காங்க. அப்படி விலகி போனவங்க தெரியாதனமா அங்க இருக்க ஒரு ஃபைலை தள்ளி விட்டுறாங்க. இப்ப டாக்டருமே இவங்களை சமாதான பத்தி ஊசியை போட்டு விட்டுறாரு. அதே மாதிரி உனக்கு ட்ரிப்ஸும் போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி கனகம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாருல போட்டுக்கோன்ற மாதிரி சந்திரிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. கடைசியா சந்திரிகாவை பார்த்தது கனகம் தானே, அதனால இன்ஸ்பெக்டரும் இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அவளும் க்ளோஸ்ன்னு கேள்விப்பட்டேன், இப்பதான் ஊருக்கு வந்த, அதுக்குள்ள எப்படி அவகிட்ட க்ளோஸ் ஆன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல. இவங்க தப்பான ரூட்டு பக்கம் போலான்னு நினைக்கிறாங்க. அதாவது போகக்கூடாத பகுதிக்கு இவங்க போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு கரெக்டா சந்திரிகா வந்துடுறாங்க. ஆன்ட்டி கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களை பார்த்திருப்பாங்க. இல்ல ஊருக்கு அந்த பக்கம் போகணும்னு சொல்றாங்க. இவங்க கார்ல எல்லாம் கூட்டு போறாங்க. சந்திரிகாவை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த ஊர்ல ஆன்ட்டி கூட தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க பெண் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க வேகமா பெண்ணை தராங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே பேசுற மாதிரி சூழல் வருது இல்ல, இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே நீ தான் கடைசியா பாத்துருக்க, எப்படி அவ மிஸ் ஆவரா அப்படின்ற மாதிரி இவங்கள சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இல்ல சார், அவ நர்ஸ் கூட சேர்ந்து கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது நர்ஸ் கூட சேர்ந்து கிளம்பிட்டாளா அப்படின்ற மாதிரி நர்ஸை வர வச்சிடுறாரு. நீ தான் கூட்டு போனியா, என்ன நடந்தது தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சொல்றன்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா சந்திரிகாவை நர்ஸ் கூட அனுப்பி வைக்கலான்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. நர்ஸுமே காட்டு பகுதியில கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது காட்டு பகுதியில ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் சந்திரிகா கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. ரெண்டு பேருமே இன்னைக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சோம், அதுக்குள்ள உங்களை விட்டுற வேலை வந்துருச்சுன்னு நர்ஸ் சொல்றாங்க. நீங்க பிளான் பண்ண மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, நானே போய் பண்ற மாதிரி டார்ச் லைட்டை மட்டும் வாங்கிட்டு சந்திரிகா நடந்து கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நர்ஸ் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வெளியே வந்து ஆன்ட்டியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. சந்திரிகா யாரையாவது லவ் பண்ணாலா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் அவன் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. சந்திரிகாக்கும் பாப்ஜிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் கனகத்தோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவன் பயங்கரமா சந்திரிகாக்கு லவ் டார்ச்சர்லாம் கொடுத்துருப்பான் போல. அதை பத்தியே இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட வேலையை போய் பாருன்ற மாதிரி டெஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த பாப்ஜி எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஸ்டேஷனுக்கு கால் வருது. ராஜீவ் தான் போன் எடுக்கிறாரு. யாராவது செத்து போயிட்டா ஒரு ரெஜிஸ்டர்ல எழுதுவாங்க போல, அந்த ரெஜிஸ்டரை யார்கிட்டயாவது கொடுத்து விடுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ராஜீவும் ஏத்துக்கிறாரு. இந்த ரெஜிஸ்டரை இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, கொண்டு போய் குடுன்ற மாதிரி சொல்றாரு. யார் செத்து போயிட்டான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு தெரியலன்னு ராஜீவ் சொல்றாரு. ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்குமான்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மக்கள்லாம் கூட்டமா ஏதோ ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்றதை இவங்களால பார்க்க முடியல. இவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட யாரு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பாடியோட பேரை சொல்றதுக்காக வராரு. நம்ம ஃப்ரெண்டா இருக்குமான்ற மாதிரி இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பாப்ஜி அப்படின்ற மாதிரி பேரை சொல்றாரு. பாப்ஜி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா பாப்ஜியே செத்து போயிட்டாரு. அப்ப யாரு சந்திரிகாவை தூக்குனான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்ல. இதை நோக்கி தான் கதை டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. வாசுன்ற ஒரு பையன் இன்னொன்று பையனை போட்டு அடிச்சிருக்கான். அதனால வாசுவோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாசுவோட அப்பாவும் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. இவன் என் கூட ஃப்ரெண்டா இருந்தான், திடீர்னு வேற ஒருத்தன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான், அவன் கூட ஃப்ரெண்டா மாறிட்டான், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இவனை போட்டு அடிச்சன்ற மாதிரி வாசு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற அப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தை இங்க காட்ட மாட்டாரு. வீட்டுக்கு வந்து ஒரு பெல்ட் வச்சு இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவனுமே விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். அம்மாவும் சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. சாப்பிடுன்னு சொல்றாங்க. எனக்கு சாப்பாடு வேணான்ற மாதிரி இவன் தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கான். இப்ப அம்மா இவனை சமாதானப்படுத்துறதுக்காக சின்னதா ஒரு நாயை இவனுக்கு வாங்கி தந்துடுறாங்க. அந்த நாய் கூட சேர்ந்து இவன் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாய் வெளியே வருது. அப்பாவோட காலெல்லாம் நக்கிட்டு இருக்கு. அப்பாவும் அதை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற இந்த சின்ன பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. நீ ஏன் கூட தான் இருக்கணும், எதுக்காக என்னோட அப்பா கிட்ட க்ளோஸா இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நாயை போட்டு திட்டிட்டு இருக்கான். அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புக்குள்ள இந்த நாயை தூக்கி போட்டுறான். இந்த விஷயத்தெல்லாம் அப்பா பாத்துடுறாரு. டே சைக்கோ அப்படின்ற மாதிரி பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த வாசு ரூம்குள்ளேயே இருக்கட்டும், நீ அவசரப்பட்டு கதவெல்லாம் திறக்காது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஆனா அம்மாக்கு மனசு கேட்கல. பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீயாவது என் கூடியே இருமா, என்னை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அம்மா உன் கூடியே தான்ப்பா இருப்பேன் படுன்ற மாதிரிலாம் இவங்க படுக்க வைக்கிறாங்க. இப்ப வேற ஒரு நாள் அம்மா இருக்காங்கல்ல, மொட்டை மாடியில துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ வாசு இருக்கான்ல, அம்மாவை தள்ளி சாவடிச்சிடுறான். எதுக்காக அம்மாவை தள்ளி சாவடிச்சான்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. நைட்டு நேரம் அப்பா இருக்காருல, இன்டிமேட்டா இருக்கிறதுக்காக அம்மாவை கூப்பிட்டு இருக்காரு. இவங்களுமே அப்பாவை நோக்கி போறாங்க. ரெண்டு பேருமே ரூம்குள்ள ஒன்னா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவனுக்கு கோவம் வந்துருது. என் கூட தானே இருக்க சொன்ன, நீங்க எதுக்காக அங்க போனீங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அதனால தான் தள்ளி விட்டு சாவடிச்சிருக்கான்னு நமக்கு புரிய வருது. அந்த வாசு யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. இன்ஸ்பெக்டருக்கு வெளியூர்ல ஒரு வேலை வந்திருக்கு போல, அந்த வேலையை போய் முடின்ற மாதிரி இவருக்கு மேல இருக்கவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. கார்ல வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரிகாவோட அப்பா அம்மா தான். சந்திரிகாவோட அப்பா பெரிய ஆள் போல. என் பொண்ணு காணாம போய் 24 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் எதையுமே கண்டுபிடிக்கல, இன்னும் 7 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. பெரிய ஆள் இல்ல, அதனால தான் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சந்திரிகா கனகோன்னு ஒரு பொண்ணு கூட தான் க்ளோஸா இருந்தான்ற மாதிரி ஆன்டி சொல்லியிருப்பாங்க. இவர் கனகத்தை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வேற ஒரு கேஸ் வந்துருச்சு, நான் வெளியூருக்கு போனோம், இந்த கேஸை இங்க இருக்கவங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்யா நீ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மத்தவங்க கரெக்டா அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், அடுத்தவங்க வேலையில மூக்க நுழைக்க கூடாதுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. இப்பதான் சத்யாக்கு கனகம் மேல என்ன கோவம்ன்றதை ரிவீல் பண்றாங்க. இந்த சத்யா இருக்காருல, பயங்கரமா இன்ஸ்பெக்டரை கவனிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மச்சான் இருப்பான், அவனுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காரு. சார் அந்த இடத்துக்கு என்னோட மச்சான வர வைங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அது லேடிஸ்க்கான போஸ்டியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. செலக்ட் ஆன பொண்ணு ஒரு வாரமா வரல சார், என் மச்சானுக்கு ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு இவர் கேட்கறாரு. சரியா அந்த ஃபார்மை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இவரை வெளியே இருக்க ராஜீவ் கிட்ட ஃபார்மை கேட்கறாரு. ராஜீவ் அந்த பொண்ணு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது இழுக்கணும்னு யோசிக்கிறாரு. இது நல்ல நேரம் இல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல நல்ல நேரம் வந்துடும், அப்ப நான் தரேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணு எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுளை வேண்டிட்டு இருக்காரு. கரெக்டா கனகம் இருக்காங்கல்ல, டியூட்டியில ஜாயின் பண்றதுக்காக வராங்க. ஏமா லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. முடிவெடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சீக்கிரமா சைனை போடு அப்படின்ற மாதிரி இவர் சைன்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இப்பதான் வாங்கிட்டு போலான்றதுக்காக உள்ள இருந்து அவர் வராரு. அப்பதான் புதுசா அந்த பொண்ணு சேர்ந்துட்டது தெரிய வருது. சே சேர்ந்துட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் சத்யாக்கு கோவம் வருது. இதனால தான் சுத்தமா கனகத்தை இவருக்கு பிடிக்காம போயிருக்கோம். சந்திரிகா காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் இவங்க ஒட்டிட்டு இருக்காங்க. போஸ்டர் ஒட்டினா மட்டும் கிடைப்பாங்களா மேடம், தேடினா தான் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி மாலினி அண்ணன் சொல்லிட்டாரு. ஏன்னா மாலினியை தேடுறதுக்கு எந்த ஒரு வேலையும் போலீஸுங்க பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால தான் விரக்தியா பேசுறாரு. இப்ப கனகமும் சந்திரிகாவும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க உடம்பு முடியாம இருக்கும் போது சந்திரிகா இவங்களுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அம்மா ஊட்டி விட்டதெல்லாம் சந்திரிகா ஊட்டி விடும் போது இவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. அம்மா மாதிரி நம்மள பாத்துக்கிட்டா அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி திருவிழா நடக்கிற பகுதியை காட்டுறாங்க. இப்ப டான்ஸ் ஆடுறதுக்காக வேற ஒரு குரூப் வந்திருக்காங்க. இதனால பாப்ஜி குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் டென்ஷனா வராங்க. பிரசிடென்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பாப்ஜி இறந்து போயிட்டான், நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும்ல, அதுக்காக தான் இவங்களை வர வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பாப்ஜி அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்ஜி எப்படி இறந்து போனான்ற மாதிரி கனகம் கேக்குறாங்க. நிறைய குடிச்சு இறந்து போனதா டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்க அங்க இருந்து நடந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது சுரேஷ்னு ஒருத்தர் பேசுறதுக்காக வராரு. இவர் பாப்ஜி ஃப்ரெண்டா இருப்பாரு. இவர் சில விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாப்ஜியை பொறுத்த வரைக்கும் கெட்டவர்லாம் கிடையாது, நல்ல டைப்பா தான் இருப்பாரு. அவர் மனசார தான் சந்திரிகாவை லவ் பண்ணிருப்பாரு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு சுரேஷ் தான் லைட்டா இவரை தள்ளி விட்டுருப்பாரு. அதாவது அவங்க மேல இடிக்கிட்டோன்றதுக்காக தள்ளி விட்டுருப்பாரு. அவன் வேணும்ட்டே இதை பண்ணல மேடம்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் அவ அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இல்லடா, எல்லாரும் முன்னாடியே இடிச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் அடிக்கதான் செய்வா, அவ அடிச்சதுல எனக்கு வருத்தம் இல்லைன்ற மாதிரிலாம் பாப்ஜி சொல்றாரு. சரி மச்சான், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் நடந்து கிளம்பி இருப்பாரு. அப்படி கிளம்புனவர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இத்தனை பொண்ணுங்க காணாம போய் இந்த கேஸை எடுக்காமயே இருக்காங்கல்ல, இது விஷயமா பிரசிடென்ட் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இவங்களுமே வந்துடுறாங்க. உங்களுக்கு யார் மேலேயே அது சந்தேகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருமே நம்ம ஊர்க்காரங்களை எப்படி சந்தேகப்பட முடியும்னு கேக்குறாரு. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும், அதுக்கான விஷயத்தை நீங்க தான் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் பிரசிடென்ட் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சத்யா இந்த இடத்துக்கு வந்து இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. ஆக்சுவலா சத்யா தான் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா இவங்க விசாரிக்கிறத பார்த்து பயங்கரமா சத்யா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு ராஜீவ் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதானே இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னாரு, இந்த பொண்ணு விசாரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. உன்னை பார்க்க சொன்ன வேலையை மட்டும் பார்க்க மாட்டியா, அடுத்தவங்க வேலையை தான் பாப்பியா அப்படின்ற மாதிரி ராஜீவ் இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இன்னைக்கு அந்த காட்டு பகுதி கிட்ட நைட் டியூட்டி நீ தான் பண்ண போறன்ற மாதிரி சொல்றாரு. நான் நைட் டியூட்டி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இவங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போக கூடாதுன்னு சொன்னாலும் தெரியாதனமா அந்த பகுதிக்கு போறாங்கல்ல, அதுக்காக தான் பாதுகாப்புக்காக இவங்க அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரிகா போட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டுன்னு யாரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ராஜீவ் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க தனியா இருக்க பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ராஜீவ் வந்திருக்காரு. அந்த சத்யா முன்னாடி உன்னை திட்டின மாதிரி நடிக்க தான் செஞ்சேன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் படுத்துக்கிறேன், நீ பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கீழே விழுந்தாங்கல்ல, அந்த பகுதியை பாக்குறாங்க. அந்த பகுதியில ஏதோ ஃபீல் பண்றாங்க போல, பக்கத்துல போய் பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு ராஜீவ் முழிச்சிடுறாரு. இவன் என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல போறாரு. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேல பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் மேல பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஒரு 100 காக்கா வட்டம் போட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கு. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. கனகம் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அம்மாக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் அப்பா பண்றாரு. காக்காக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படி வைக்கிறீங்கன்னு பொண்ணு கேக்குறா. அம்மாவே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இவங்க அடிக்கடி காக்காக்கு சாப்பாடுலாம் வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அம்மா வந்து சாப்பிடுறாங்கன்னு நினைச்சுதான் இவங்க வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்பா ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த சித்தி கொஞ்சம் இவங்களை கொடுமை பத்துவாங்க போல. சித்திக்கு ஒரு தம்பி இருப்பான். இவங்க நைட்டு நேரம் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த தம்பி இருக்கான்ல, குடி போதையில இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க சட்டுன்னு கத்திடுறாங்க. இப்ப எல்லாருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சித்தி இருக்காங்கல்ல, என் தம்பிக்கு பொண்ணை பேசி முடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் வர வச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அப்பாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. சித்தியை எதிர்த்து எதுவுமே இவரால பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு ஊர்ல உனக்கு கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சது இல்லமா, பேசாம அந்த இடத்துக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை விட்டுட்டு எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு இவங்க வந்தாங்கன்றது நமக்கு தெரிய வருது. யாருமே போக கூடாதுன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு போலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அங்க போறதெல்லாம் ரிஸ்க்குமா, வேணான்ற மாதிரி ராஜீவ் சொல்றாரு. நீங்க வரலன்னா பரவாயில்ல, நான் போக போறேன்ற மாதிரி நடக்கிறாங்க. இந்த பொண்ணை தனியா விடக்கூடாதுன்றதுக்காக ராஜீவும் கூட வராரு. வாமா போயிடலாம் சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பறவை கூடு கீழே விழுந்திருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த கூட்டை நிறைய குச்சை வச்சு தானே அதை ரெடி பண்ணிருக்கோம். அந்த குச்செல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்க ஆத்துக்கிட்ட வந்துடுறாங்க. ஒவ்வொரு குச்சா விட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு குச்சி மட்டும் சுத்துற மாதிரி இருக்கு. இந்த குச்சை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ராஜீவ் கிட்ட இந்த குச்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ரொம்ப ரேரான குச்சி, பிளாக் மேஜிக்காக தான் இந்த குச்சை யூஸ் பண்ணுவாங்க. பறவைக்கு இந்த குச்சி மாட்டி இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ பிளாக் மேஜிக் நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேற்கொண்டு செக் பண்ணோன்ற மாதிரி உள்ள நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு மிருகம் சட்டுன்னு அட்டாக் பண்ற மாதிரி வருது. சின்ன மிருகம் தான், ஓடிடுது. இவங்க கீழே தான் விழுந்திருப்பாங்க. எந்திரின்ற மாதிரி ராஜீவ் எழுப்பிட்டு இருக்காரு. இவங்க விழுந்த இடத்துல ஒரு வாட்ச் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வாட்சை எங்கேயோ பார்த்திருக்குமேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராம்பாபுன்னு ஒருத்தர் இவங்க மேல வெளிச்சம் படுற மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ராம்பாபு தான் இந்த வாட்சை வச்சிருப்பாரு.
ராம்பாபு பிளே பாய்னு சொன்னல ஒரு லேடி கிட்ட ஒன்னா இருக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல வச்சு போலீஸுங்க இருக்காங்கல்ல, ராம்பாபு அமைக்கிறாங்க. நீ தான் காட்டுப்பகுதியில வச்சு பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ராம்பாபுவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. வா வாட்சி எப்படா அந்த பகுதிக்கு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ராம்பாபுவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த ராம்பாபு இருக்காருல, பன்னியெல்லாம் வேட்டையாடுவாரு, அதை நல்ல விலைக்கு விற்பாரு. இவர் குடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பன்னி வாங்குறதுக்காக வந்திருக்காரு. நான் வெயிட் பண்றேன், போய் பன்னியை வேட்டையாடிட்டு வான்னு சொல்றாரு. நல்ல காசு தரதுனால இவருமே வேட்டையாடலான்ற மாதிரி காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. ஒரு பன்னி இவருக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டுது. அதை பிடிக்கிறதுக்காக இவர் ஓடி ஓடி போறாரு பாத்தீங்களா. அப்படிதான் தெரியாம அந்த பகுதிக்கு போயிருப்பாரு. இவரோட வாட்சியும் விட்டுருப்பாரு. அப்படி போகும்போது அங்க பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். நான் பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவன் எப்படி இருந்தான்ற மாதிரிலாம் இங்க போலீஸுங்க கேக்குறாங்க. அவன் எப்படி இருந்தான்னு தெரியல, முதுவை தான் பார்த்தேன், முதுவுல சூலம் வரைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதாவது டாட்டூ போட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா சத்யா இருக்கார்ல, சார் அவன் சொல்றத போய் சீரியஸா நம்பிட்டு இருக்கீங்களா, அவனே குடிக்காரன், ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கனகம் இருக்காங்கல்ல, கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சத்யா சொல்றது சரிதாம்மா, அவன் சரியான குடிக்காரன், அவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டாரு. இவங்க கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜீவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. சரி கோவப்படாத, நீ வேணா ஒரு பக்கம் விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. காணாம எல்லா பெண்களுமே வந்து ஃபுல் மூன் அன்னைக்கு தான் காணாம போயிருக்காங்க. சோ ஃபுல் மூன் அன்னைக்கு தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு பூஜை நடக்குது போல. அடுத்த ஃபுல் மூன் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கனகமும் சுரேஷும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில ஒரு பாட்டியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இவங்க தான் பச்சைலாம் குத்துவாங்க போல. இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. சூளம் மாதிரி யார் முதுகுலியாவது பச்சை குத்துனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சாதாரண பச்சை தான் குத்துவேன், சூளத்தெல்லாம் பச்சையா குத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இவங்க சொல்றத நம்புறதா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப சுரேஷும் கனகமும் ஒரு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வர பசங்க இருக்காங்கல்ல, மச்சான் நடத்து நடத்து அப்படின்ற மாதிரி சுரேஷை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. சுரேஷ் ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணுவாரு, அதனால தான் இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப சுரேஷ் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது பிரபாவதின்னு இந்த ஊர்ல ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணவர் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவர் பேரு ரமேஷ் அப்படின்றது. அவர் முதுகுல பச்சை குத்துன மாதிரி பார்த்திருக்கேன், ஆனா அது சூலமா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை உடனே செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் இந்நேரம் ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருப்பாரு, அந்த இடத்துல வேணா போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த ரமேஷ்ன்ற நபர் இல்லைன்றது தெரிய வருது. ரமேஷ் ஏதோ நைட்டு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. ரமேஷ் ஏதோ வேலைன்னு கிளம்பி போயிருக்கான் மேடம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டாரு. இது வேலையா, எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, நைட்டு நேரம் அவன் வீட்டை விட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். பக்கத்துல இருக்க வேற ஒரு வீட்டுக்கு தான் வரான். இந்த வீட்டுல இருக்க லேடி கூட இவன் அஃபேர்ல இருக்கான் போல. இப்ப உள்ள போய் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. ரமேஷை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கனகம் வந்திருப்பாங்க. எட்டிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் முதுகுல பச்சை குத்தி இருக்கிறது இருக்கு, ஆனா சூள மாதிரி இல்ல, வேற மாதிரி தான் இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அஃபேர்ல இருக்க அந்த லேடி பார்த்துடுறாங்க. பயத்துல கத்திருப்பாங்க. இவங்க கத்துன கத்துல பிரபாவதிக்கு ஹஸ்பண்டோட அஃபேர் விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால ஹஸ்பண்ட பிரிஞ்சிருப்பாங்க. இத பத்திலாம் இந்த சத்யாக்கு தெரிய வந்திருது. இவ பண்ண வேலையினால அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதை கேட்கிற இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே திருவிழால டியூட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய ஆண்கள் ரிச்சுவல் பண்றாங்க. ஷட்டி இல்லாம தான் ரிச்சுவல் பண்றாங்க. எல்லாரும் முதுவியும் பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஊசிக்கு பயந்து தெரியாதனமா ஒரு ஃபைலை தள்ளி விட்டாங்கல்ல, அந்த ஃபைலுக்குள்ள சூளம் பச்சை குத்துன மாதிரி ஒரு முதுகு இருந்திருக்கும். அந்த டாக்டர் கிட்ட விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல சிவான்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. சமையல் பண்றது தான் இவரோட வேலை போல. இவருமே சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காரு. சிவா உன்னோட சமையலே சமையல் சூப்பரா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா குடிபோதையில இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, இது என்னடா டேஸ்டா இருக்கு, கேவலமா இருக்குன்ற மாதிரி துப்பிடுறாரு. அதாவது சிவாவோட மூஞ்சிலேயே துப்பிடுறாரு. சிவாக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப அந்த பெரியவரோட ட்ரெஸ் எடுக்கிறாரு. அவர் மிதிச்ச மண் எடுக்கிறாரு. அதை வச்சு சூனியம் வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவருக்காக சூனியெல்லாம் வச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலையில பார்த்தா அந்த பெரியவர் ரத்தம் கக்கின மாதிரி செத்து போயிருக்காரு. இதெல்லாம் சிவா தள்ளி இருந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. கனகமும் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி ராஜீவ் கிட்ட சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ஃபைல் எங்கன்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அந்த ஃபைல் இருக்கிற மாதிரியே தெரியல. அங்க இருக்க நர்ஸு கிட்ட விசாரிக்கிறாங்க. அனுமந்த் சாரோட ஃபைல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அனுமந்த் சார் கேம்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தாரு, அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அனுமந்தோட சொந்தக்காரர் இங்க இருப்பாரு. அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அனுமந்த் விசாகப்பட்டினம் தான் போனான்ற மாதிரி அங்கிள் சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனோம்னா லீவ் போட்டு தானே போனோம். இதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப இந்த கனகம் இருக்காங்கல்ல, என் அப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, நான் போனோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
போயிட்டு ஒரே நாள்ல வந்துடணுமா அவ்வளவுதான் சொல்லுவேன்ற மாதிரி ராஜுவை அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாம் சத்யாவை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கனகம் இருக்காங்கல்ல, அனுமந்த பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அனுமந்த் என்ன சொல்றாருன்னா, அது உங்க ஊர்ல எடுத்த ரிப்போர்ட்டே கிடையாது, வேற ஒரு ஊர்ல ஒரு பெரியவருக்கு எடுத்த ரிப்போர்ட் தான். அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு. இப்ப ரிப்போர்ட்டை டீடைலா இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் எங்க இருக்காருன்ற மாதிரி கேக்குறாங்க. அவரு டெல்லியில இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. டெல்லிக்கு போனோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் இவங்க ராஜீவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அம்மா இருக்கும் போது இவங்களுக்காக ஒரு தோடை வாங்கி தந்திருப்பாங்க. அம்மா ஞாபகத்துக்காக அந்த தோடை இவங்க கையிலேயே தான் வச்சிருப்பாங்க. அந்த தோடை வித்துறலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வித்துறாங்க. இது மூலியமா டெல்லிக்கு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இல்லன்ற மாதிரிலாம் சத்யா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ராஜு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதா தகவல் வந்தது சார், அதனால தான் போயிருக்கா, சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரிலாம் பேசுறாரு. அது ஒரு சிங்கு போல உங்களுக்கு தானே கேன்சர் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதை பத்திலாம் நான் பேச விரும்பலன்ற மாதிரி அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஆனா இந்த பொண்ணு போகாம வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்றான்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அதை பத்திலாம் நீ கேக்குறன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கிராமத்துல நடக்கிற எல்லாத்த பத்தியும் சொல்லலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுதான் விஷயம்ன்ற மாதிரி கிராமத்துல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் இவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிங்குமே சோல்ஜரா இருக்கும் போது நடந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. இவரோட டீம்ல மொத்தமா 25 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்காக எல்லாருமே முதுகுல சூள மாதிரி பச்சை குத்தி இருப்பாங்க. அதாவது டீம்ல இருக்க எல்லாருமே பச்சை குத்தி இருப்பாங்க. ஆனா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ்மா, எப்படி அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க போட்டோவை பாக்குறாங்க. நீங்க 25 பேர்னு சொன்னீங்க, ஆனா இல்ல 24 பேர் தான் இருக்காங்களே, அது எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓஹோ அதுவான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எங்க டீம்ல குக்கா ஒருத்தர் தான், அவன் சவுத் இந்தியன் தாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த குக்கு கூட இந்த கிராமத்தை சேர்ந்தவரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் போட்டோ கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. பாக்குறன்ற மாதிரி இந்த சிங்கம் தேடி பாக்குறாரு. ஒரு போட்டோல கூட அந்த குக்கு பதிவாவுல. இல்லம்மா கிடைக்கலன்னு சொல்றாரு. இவங்களுமே சோகமா ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த கனகம் கேஸுக்காக தான் வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்றது சத்யாக்கு தெரிய வந்துருது. கனகத்தை குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசுறாரு, ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த வாட்டி ராஜீவ்க்கே கோவம் வந்துருது. பதிலுக்கு கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் இந்த ஊர்ல 4-5 பொண்ணுங்க காணாம போயிட்டாங்க, போலீஸா நம்ம எதுவுமே செய்யல, ஆனா அந்த பொண்ணு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா தேடிட்டு இருக்கா. அவ கோலை, அவ பயந்தவளா, அவ தாண்டா உண்மையான போலீஸ், நம்ம எல்லாருமே தான் கோலை மாதிரி இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லாருமே இதுக்கு முன்னாடி கனகத்தை கிண்டல் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா ராஜீவ் சொல்றதை கேட்கும் போது இவர் சொல்றதும் சரிதானே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அந்த பொண்ணை தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டோம், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு ஃபுல் மூணும் தான் இந்த விஷயம் நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இவங்க ஊருக்கு வரும்போது ஃபுல் மூனா தான் இருக்கும். நம்ம அந்த காட்டு பகுதிக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. சரி தைரியமா போலான்ற மாதிரி இவங்களுமே அந்த காட்டு பகுதியை நோக்கி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சிங்கு சக ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அந்த குக்க பத்தி ஏதாவது தெரியுமா, அவன் பேராவது தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா பேரு கூட இவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. சரி நம்மளே கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இப்ப பிரசன்ட்ல காட்டு பகுதியை நோக்கி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ பிளாக் மேஜிக் பண்றாங்க போல. அதை பாக்குற இவங்களுமே ஒரு கட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த நபரை அடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த நபர் இருக்கார்ல, குங்குமத்தை இவங்களோட மூஞ்சில போட்டு விட்டுறாரு. குங்குமத்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. 6th எபிசோடு ஸ்டார்டிங் சீனே கில்லரை காமிச்சிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, அந்த பிரசிடென்டா தான் இருப்பாரு. பிரசிடென்டால நடக்க முடியாதுன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையிலே இவரால நடக்க முடியும். இங்க இவங்களை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இவங்க 2 பேருமே அன்னைக்கு கோயில்ல பிரசாதத்தை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் தான் செஞ்சு தந்தாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஐயர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்றாங்க. இதை தாண்டி இவர் இருக்கார்ல, அவங்க 4 நட்சத்திரம் சொல்லும் போது இவரோட டைரியில நோட் பண்ணிலாம் வச்சுப்பாரு. இவர் கனகத்தை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே மயங்கிடுறாங்க. இவங்களை வச்சு பூஜை பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவரோட மண்டையிலேயே கட்டிய வச்சு அடிக்கிறாங்க. ராஜீவ் தான் வந்திருப்பாருன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு சத்யா தான் வந்திருக்காரு. தைரியமா உள்ள இருக்க மிஸ்டரியை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப பிரசிடென்ட் இருக்கார்ல, இந்த சத்யாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப எந்திரிச்ச இந்த கனகம் இருக்காங்கல்ல, சாட்டியை தட்டுற மாதிரி தட்டுறாங்க. அவங்க சாதாரணமா தான் தட்டுறாங்க. அதை பார்த்து பிரசிடென்ட் பயப்படுறாரு. அடிக்காதீங்க வேணான்ற மாதிரிலாம் கெஞ்சுறாரு. இவன் என்ன சாட்டையை பார்த்து பயப்படுறான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை வச்சே இவனை அடிக்கலான்ற மாதிரி பயங்கரமா அடிச்சு இந்த இடத்துல இவனை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சத்யா எந்திரிச்சு பார்க்கும் போது இவங்க அம்மன் மாதிரி காட்சி தராங்க. உண்மையான அம்மன்லாம் வரல, சத்யாவோட கண்ணுக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது. இப்ப குற்றவாளியை புடிச்சிட்டாங்கல்ல, இவனை போட்டு எல்லாருமே அடி அடின்னு அடிக்கிறாங்க. மக்களுக்கும் இதெல்லாம் தெரிய வந்துருது. இவர் தான் இதை பண்ணாரா அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்க. யார் அடிக்கிறதுக்கும் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவங்களுமே பெல்ட் எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. இப்ப மட்டும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான்.
சொல்றான். நமக்கு வாசுன்னு ஒரு குட்டி சாத்தனை காமிச்சாங்கல்ல, அதுதான் இந்த பிரசிடென்ட்டா இருக்கும். ஆக்சுவலா இவனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு கோவத்துல அம்மானு கூட பார்க்காம இவன் மாடியில இருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிருப்பான். அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவை இவன் தான் சாவடிச்சான்றது அப்பாக்கு தெரியல. அப்பவும் ஒய்ஃப் இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லயே இருக்காரு. நமக்கு சிவான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் அம்மாவோட தம்பியா தான் இருப்பாரு. என்ன மாமா இப்படி இவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் கொஞ்ச நாள் என் ஊருக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கூட்டு போன்ற மாதிரி அப்பா அனுப்பி வச்சிருப்பாரு. சிவா சமையல் வேலை தானே பாக்குறாரு, அதை இந்த பையனுக்கும் சொல்லி தராரு. இவனுமே நல்லா சமையல்லாம் கத்துக்கிறான். சிவாவோ ஒருத்தர் திட்டிருப்பாரு, அதனால சூனியம் வச்சு சிவா கதையை முடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சிவா சூனியம் பண்ணிட்டு இருக்கிறத இவன் கவனிச்சிடறான். எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். சரி சொல்லி தரலாம் அப்படின்ற மாதிரி இவர் பண்றதெல்லாம் அவனுக்கும் சொல்லி தராரு. ஒடிசால சமையல் பண்ற மாதிரி வேலை வந்திருக்கும், நான் பிஸியா இருக்கேன் வேணான்னு மாமா சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் இருக்கான்ல, மாமா நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றான். சரி போயிட்டு வான்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. போன இடத்துல இவன் ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருப்பான். அவன் மூலியமா பிளாக் மேஜிக்ல சில ட்ரிக் எல்லாம் கத்துருப்பான். மாமா அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி சொல்லி தர ஆரம்பிக்கிறான். நம்மளுக்கு பிடிச்சவங்க செத்து போயிட்டா திரும்பி அவங்க கிட்ட பேசலாம். அதே நட்சத்திரத்துல இருக்க ஒரு பொண்ணை தூக்கி பிளாக் மேஜிக்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் பண்ணா பேசலான்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். என் அம்மா கிட்ட நான் பேசணும் மாமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். சரிரா பண்ணலான்ற மாதிரி மாமாவும் ஏத்திருப்பாரு. ஆனா உடம்பு முடியாம மாமா சீக்கிரமாவே இறந்து போயிடுறாரு. இதனால திரும்பி இவன் அப்பா கிட்ட வந்துடுறான். அப்பதான் ஊர்ல ஒரு என்சிசி கேம்ப் மாதிரி நடக்கும். சில சோல்ஜர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பையன் நல்லா சமைக்கிறத சோல்ஜர் நோட் பண்றாரு. இவனை குக்கா நாங்க எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தான் அப்பா பையன் சூனியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இவன் இங்க இருந்தா சரிப்பட்ட வரமாட்டான், இவனை அனுப்பி விடணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவன் அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நீ சூனியம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும், ஒழுங்கா அந்த மிலிட்டரி ஆளுங்க கூட கிளம்பு, இல்லனா நானே நீ பண்றதை பத்தி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. அதனால தான் இவன் கிளம்பி இருப்பான். அப்பா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சில வருஷத்துல தகவல் கிடைச்சிருக்கும். இவன் திரும்பி ஊருக்கு வந்திருப்பான். அப்பா பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு போல, நீங்க தான் அந்த பதவிக்கு வரணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவன் வேணும்ட்டே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பான். ஆக்சிடென்ட்ல இவனுக்கு கால் பயிற்சி அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. அது உண்மை கிடையாது, டாக்டர் கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி இவன் தான் சொல்லி கொடுத்திருப்பான். சோ கால் போனவன் மாதிரி நடிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணோன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இவன் வேணும்ட்டே அந்த காட்டு பகுதியில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். இவன் நினைக்கிற பொண்ணுங்களை தூக்கணும்னு நினைச்சிருப்பான். இவன் தூக்கின எல்லாருமே அம்மாவோட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க மூலியமா பிளாக் மேஜிக் பண்ணி அம்மா கிட்ட பேசிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பான். ஆனா யார் மூலியமாவும் இவனால அம்மா கிட்ட பேசியிருக்க முடியாது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போலீஸுங்க அவங்க எல்லாம் எங்கடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களெல்லாம் ஒரு இடத்துல புதஸ்டன்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த இடத்தையும் மென்ஷன் பண்றான். இப்ப வேகமா எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அது ஒரு ரோஜா தோட்டம் மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்தை தோண்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பாடியா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சொந்தக்காரங்க எல்லாருமே பாடியை பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல சந்திரிகாவோட பாடி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சந்திரிகாவோட பாடி கிடைக்கலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி இவன் கிட்ட வந்து இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எங்க சந்திரிகான்னு கேக்குறாங்க. எது சந்திரிகாவா? சந்திரிகாவை நான் தூக்கவே இல்லைன்ற மாதிரி இவன் சொல்றான். அன்னைக்கு சந்திரிகா அவங்க நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, கனகத்தோட நட்சத்திரத்தையும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவன் நோட் பண்ணி வச்சிருப்பான். இவனுக்கு தேவை சந்திரிகா கிடையாது, கனகம் தான். என் டார்கெட் நீ தான், ஒன்னதான் தூக்கணும்னு நினைச்சேன்னு சொல்றான். அந்த நாள் நைட்டு இவன் பிராக்டிஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் குடிபோதையில இருக்க பாப்ஜி இருக்கார்ல, தெரியாம இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துறாரு. பார்த்தவன் உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக இவர் தான் பாப்ஜி கதையை முடிச்சிருப்பாரு. பிரசிடென்ட் சந்திரிகாவை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இவரு சந்திரிகாவை எதுவுமே பண்ணலனா சந்திரிகா எங்க போனா, சந்திரிகாவை யாரு தூக்குனது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சந்திரிகா கூட க்ளோஸா பழகுனதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரிகாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.